நமஸ்காரம். பகவானுடைய பூஜையிலே எந்தெந்த பூக்களை எல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாமா? புஷ்பேஷு கமலா, நகரேஷு காஞ்சி, சிகரேஷு திருத்தணி, புருஷேஷு விஷ்ணு, புஷ்பேஷு கமலான்னு சொல்லியிருக்கா. கமலான்னா சரோஜா, சரோஜான்னா தாமரை, பங்கஜம் அப்படின்னு சொல்லுவா, அம்புஜம்னு சொல்லுவா. நமக்கு தமிழில் தாமரை, பூக்களில் உயர்ந்த பூ தாமரை. எல்லா சுவாமிக்கும் தாமரையால் பூஜை பண்ணணும். தாமரைக்கு அடுத்தபடியா ரொம்ப வாசனை அழகு தேனுள்ள பூ மல்லிகைப்பூ. மனதை மயக்கும் மல்லிகைப்பூ. சந்திரன் அதிபதி அதுக்கு. அடுத்தது ரோஜா. ரோஜாக்கள் இப்போ நிறைய வந்துடுத்து. பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவா, அது ரொம்ப சிறந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விஷ்ணு பூஜைக்கு தாழம்பூ ரொம்ப வசத்தி. ஆடி மாதங்களில் கிடைக்கும் தாழம்பூ, ரொம்ப வசத்தி. சம்மந்தி, சாமங்கி ரொம்ப விசேஷம். சாமந்தி பூ மஞ்சளாக இருக்கும். இப்போ வெள்ளை சாமந்தி கூட வர்றது. நல்லா அடர்த்தியாக, காம்பு சின்னதாக இருக்கிறத வாங்கணும். காம்பு மொத்தமாக இருந்தால் அது ஹைப்ரிட். காம்பு லேசாக இருக்கணும், பூ நல்லா பெருசாக இருக்கும், அது சாமந்தி. சம்பங்கிங்கிறது வெள்ளையாக இருக்கும். பொதுவாகவே விஷ்ணு பூஜைக்கு துளசி ரொம்ப விசேஷம். அருகம்புல்லாலையும் பூஜை பண்ணலாம். நரசிம்மருக்கு வில்வத்தால் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸ்ரீசூக்தம் சொல்லி வில்வத்தால் ஹோமம் பண்ணுவா. சிவனுக்குத்தான் வில்வம் இல்லை, நரசிம்ம பெருமாளுக்கும் வில்வம் உகந்தது. லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தில் வில்வ நிலையாயை நமஹா அப்படின்னு ஒரு நாமாவளியே வருவது. அதனால் வில்வத்தாலே பூஜை பண்ணலாம். அடுத்தது தவனம், மறிக்கொழுந்து, இப்படி பச்சை கலரில் நிறைய இருக்கு. அடுத்தது செண்பகப்பூ. தாராமர் கொன்றையும் செண்பகமாலையும், அபிராமி அந்தாதி. அந்த செண்பகப்பூ அவ்வளவு மனமாக இருக்கும். காய காய மனம் அதிகம். செண்பக மலர், கொன்றை மலர். சிவனுக்கு நாகலிங்க பூவாலே பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது கிடைக்கிறது கொஞ்சம் துர்லபம். கிடைச்ச இடத்துல வாங்கி பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி மலர்கள்னா தேன் இருக்கிற பூவாக இருக்கணும், நல்ல நறுமணம் உள்ள பூவாக இருக்கணும், ஒரு நாள் அளவிலே வாடாத பூவாக இருக்கணும். முதல் நாள் சாயங்காலம் 4 மணிக்கு மார்க்கெட்டில் வாங்கினா மறுநாள் சாயங்காலம் 6-7 மணி வரையிலும் அது வாடாமல் இருந்தால் அந்த பூ வசத்தி. இப்போ ஜாதி மல்லின்னு ஒன்று இருக்குது, அது சாயங்காலத்தில் மொக்கா கிடைக்கும். கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கொஞ்சம் தாங்கும், அது உடனே மலர்ந்துடும், வீடே மணக்கும். ஜாதி மல்லியும் நல்ல பூதான். இப்படி நல்ல பூக்களாலே பத்திரம் புஷ்பம்னு கீதை சொல்றது. அருகம்புல் பத்திரம், துளசி பத்திரம், வில்வ பத்திரம், இந்த பத்திரங்களாலே பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். விநாயக சதுர்த்திக்கு 21 பத்திரங்களே சொல்லப்பட்டிருக்கு, அது தனி. பூக்களில் தாமரை, மல்லிகை, செண்பகம், சாமந்தி, சம்மங்கி, ரோஜாக்கள். ரோஜாக்களில் நிறைய வகை இருக்குது. இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணணும். முறையாக கிரமமாக பூஜை பண்ணணும். மாலையாக தொடுத்தும் போடலாம், அர்ச்சனையாகவும் போடலாம். என் குருநாதர் சொல்லுவார், ஒவ்வொரு பூவாக போடுங்க. ஓம் கேசவாய நமஹ,
ஓம் நாராயணாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, இப்படி ஒவ்வொரு நாமாவளிக்கு ஒரு பூ போடணும். சில பேர் நிறைய புஷ்பம் இருக்கும், ஒரு கை நிறைய எடுத்து போடுவா, அதை வேற அலங்காரமா விதவிதமா வீசி போடுவா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்படி ஒரு கை வீசினா அதில் 100 பூ இருந்தாலும் ஒரு பூ தான் கணக்கிலே எடுக்கப்படுது. அதனால் ஒவ்வொரு புஷ்பமாக பூஜை பண்ணணும். அலங்காரம் பண்ணுறச்சே சௌகரியத்துக்கு பண்ணலாம், மாலை கட்டி போடலாம், காம்போட தனித்தனியாக வைக்கலாம். அலங்கார பிரியர்கள் நிறைய பேர் இருக்கா, விதவிதமாக அலங்காரம் பண்ணுவா. பகவானும் அலங்கார பிரியன்தான், அபிஷேக பிரியன்தான். அந்த அபிஷேக பிரியனாய், அலங்கார பிரியனாய், நைவேத்திய பிரியனாய் இருக்கக்கூடிய பகவான் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறான்? நமது தூய்மையான மனதோடு கூடிய தூய பக்தியைத்தான் அவன் விரும்புகின்றான். வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க, ஆண்டாள் சொல்றா இல்லையா, சுத்தமான ஹிருதயத்தோட சரியான உச்சரிப்போட அந்த மனசு நிறைய பகவானை மட்டுமே நினைச்சுண்டு நம்முடைய குருநாதர்கள் சொல்லிக் கொடுத்த தமிழ் எந்த மொழியா இருந்தா என்ன, நமக்கு தெரிஞ்ச சரள பாஷையில அந்த பகவானே ஸ்துதி ஸ்தோதாரண பிரியா, ஸ்துதி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பகவானுக்கு அப்படி அர்ச்சனை பண்ணணும். படமா இருந்தா என்ன, கலசமா இருந்தா என்ன, விக்கிரகமா இருந்தா என்ன, அந்த பூஜை பண்ற போது கிரமேண கச்சதி, முறையா பண்ணணும். சரியா? அதனால நல்ல பூக்களால பண்ணுங்கோ. ஷார்ட்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், கூடாத பூ எது? அரளிப்பூ. அரளிப்பூவால பூஜை பண்ணாதீங்கோ. காளியம்மன் மாரியம்மன் கோவிலுக்கு கொடுக்கலாம், அலங்கார மேடைகளுக்கு அது உதவும். ஆனால் அர்ச்சனை பண்ணுறச்சே, மாலையா கட்டி விக்கிரகத்துக்கு போடுறச்சே, இதுக்கு முன்னாடி சொன்ன தாமரை, மல்லிகை, முல்லை, பாரிஜாத்தம், செண்பகம், சம்மந்தி, சாமங்கி, சம்பங்கி, சாமந்தி முதலான ரோஜாக்கள் முதலான பூக்களாலே அர்ச்சிக்க வேண்டும்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, குருநாதர்கள் சொல்லியிருக்கா. நீங்களும் அதன்படியே பண்ணி பகவத் கிருபைக்கு பாத்திரர்களாக மாறி சகல சௌக்கியமும் அடையணும்னு அடியேன் பிரார்த்திச்சுக்கிறேன். நமஸ்காரம்.